ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரணவாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 7ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். இருந்தாலும் சில தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும். மனம் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். மனம் ஒரு கவலை, இடம் புரியாத கவலை ஏற்படும். விரக்தியை நாடும், தனிமையை நாடும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படலாம். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வந்தாலும் அதனால் சில அழுத்தங்கள் உருவாகலாம். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் அனுபவத்தால் ஆதாயத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ரிஷபம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் சில சங்கடங்கள் வரும். உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம். வண்டி வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். இருந்தாலும் ஒரு மன திருப்தி இல்லாத நிலையே தோன்றும். நிர்வாகத்திறமை, ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. அரசு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஃபைல் பண்ணுறது, ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிடுங்க. இல்லாட்டி பெனால்ட்டி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஒரு உங்களை அடையாளப்படுத்தி உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகளை களைந்தால் இந்த நாள் இனிய நாள். மிதுனம், பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள். ஆனால் தாயோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். போட்டிகள், பந்தயங்களில் தோல்விகளை சந்திக்க நேரிடும். முன்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. ஆளுமை திறமையால் வியாபாரம், வணிகம், தொழில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்ட விரிவடையும். சகோதரர், பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, அந்தஸ்துக்கு உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு கொடியேற்றி பறக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம், சுய சிந்தனை, சுய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பேச்சிலே தளர்ந்தாழ்ந்து பேச வேண்டாம். குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். கடன் வாங்கி வருமானத்தை பெருக்க வேண்டாம். தொழிலை விரிவாக்க வேண்டாம். பணிகள் அழுத்தங்கள் ஏற்படும். ஆளுமை திறமைக்கு, நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்களிடம் கவனமாக இருக்கவும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வாழ்க்கை துணையால் வளம் பெறும் நாள் இந்த நாள். சிம்மம், எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். மனம் இடம் புரியாத கவலையில் வாடும். மனம் விரக்தி அடையும். தனிமையை நாடும். இருந்தாலும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து இறை வழிபாட்டால் மனதை ஒருமுகப்படுத்தினால் உங்களுடைய ஆளுமை தன்மையால் விரும்பிய காரியங்களை சாதிக்கலாம். சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். பெண்கள் மத்தியில் அந்தஸ்து கூடும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும். தொழிலில் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் வளம் காணக்கூடிய நாள் இந்த நாள். கன்னி, லாபம் என நினைத்து செய்த காரியங்கள் எல்லாம் விரயங்களாக மாறிக்கொண்டிருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் வரும். மருத்துவ செலவுகள் கூடும். கொம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. இரவில் தூக்கம் வராது. ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி இறை வழிபாட்டுடன் தியானங்கள் செய்தால் மனம் அமைதிப்படும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். ஆளுமைத்தன்மை, நிர்வாக திறமையால் பேரும் புகழும் உண்டாகும். பெண் உறவினர்கள் அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். பெண் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்களால் செல்வாக்கு கூடும். வேலை செய்யும் இடத்தில் அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலில், வணிகத்தில், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் என எல்லாமே உங்களுக்கு விரிவாக்கம் செய்து வெற்றிகளை காணப்போகிறீர்கள்.
குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை தருகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். துலாம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இதையெல்லாம் தடைகளை கடந்து அந்த முன்னேற்றத்தை அடைய வேண்டியிருக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வெற்றிகளை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மைக்கு சோதனை ஏற்படும். பெண்கள், சகோதரர்கள், நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எனவே கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். விரும்பிய பயணங்களை பெற்றுக்கொள்வீர்கள். வேற்று மாநிலத்தவர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். வேலை செய்யும் இடத்தில் பணி அழுத்தம், பணி சுமை கூடும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். குழந்தைகளின் செயலால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். இறை வழிபாடு மன அமைதியை தரும். லாபத்தில் சிறு சிறு சரிவுகளை சந்தித்தாலும் நஷ்டம் ஏற்படாது என்பது ஆறுதலாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் ஒரு கருத்து வேறுபாடுகளை கலைத்தால் இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியங்களை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் பிரச்சனைகளை தரும், எதிர்ப்புகளை தரும். தொழிலை அடிக்கடி மாற்றுவீர்கள். அதனால் வருமானங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேச்சில் கண்டிப்பை குறைத்துக் கொள்வது, கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பெண்கள், நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து மகிழ்ச்சியை உண்டாக்குவார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். திறமை, மதிப்பு, மரியாதை கூடும். தொழிலில் இலக்குகளை எளிதாக சாதித்து வரலாற்று சாதனைகள் புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள். தனுசு, இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டத்தால் நல்ல ஒரு நேர்மறை பலனை பார்க்கப் போகிறீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிக்கலாம். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் திட்டங்கள், திறமைகள் வெற்றி பெறும். குழந்தைகள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத நபர்களை சந்தித்து அவர்களுடன் பழகுவதை தவிர்ப்பது நல்லது. அறிமுகமில்லாத நண்பர்களிடம் அரவணைப்போ அல்லது ஒரு நட்போ வேண்டாம். கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். எதிர்பாராத தனவரவு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்ப்பது நல்லது. மூத்தோர் அனுபவஸ்தர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. பயணங்கள் வெற்றியதாகாது. கடிதம், போக்குவரத்து மோசமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்க்கவும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. அவர்களால் உங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அல்லது எதிர்பாராத பணவரவு உண்டாகும். கும்பம், பணியில் இருந்த பணி அழுத்தங்கள், பணி சுமைகள், எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி திட்டமிட்ட காரியங்களை நடத்தி வெற்றி காண்பீர்கள். நண்பர்களால் உதவி உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அதிகார தோரணையுடன் இருந்தாலும் வெற்றிகளை பதிவு செய்து உங்களை மனமகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். மீனம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. குழந்தைகளின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். அரசு, ஆளுமை, நிர்வாகம் போன்றவற்றில் செய்தால் எளிதாக கடந்து வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். நண்பர்கள், சகோதரர், பெண்கள் உங்கள் வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நியர்களுடன் சற்று தூரம் மெயின்டைன் பண்ணுவது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருப்பது உங்களுக்கு அனுகூலத்தை, ஆதாயத்தை தருவது மனமகிழ்ச்சியை தரும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம்.
முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கெல்லாம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.